நேற்று தின்ன இறைச்சி அத்தனையும் பள்ளி கடையில இருக்கு. கல்யாணமான அன்று இரவே காதலுடன் ஓடிய மணப்பெண் 7வது எடுத்துட்டு போனது. கல்யாணத்தை அண்ணு ஓடி போன இந்த சங்கூச்ச 2 நாளத்தை முன்ன ஓடி போல இதுக்கு அந்த பாவத்தை வாழ்க்கையை தீர்த்து அவன் நீ தலை நிமிந்து நடக்க முடியுமா? போறப்ப வரப்ப களவு மாதிரி சொல்லி இன்னையா போறான் இவனை பெண்டாட்டியாக ஓடி போனான். உனக்கு செலுத்து நீ அது போல. தங்கம் வென்றார் குமரியை சேர்ந்த வாலிபர் சஜு. அவன் மனுஷன் கேட்டியா? பொது கழிப்பறையை ஆய்வு செய்த அமைச்சர். கக்கூசில என்ன ஆய்வு? சொல்லுங்க சார், இந்த பொது கழிப்பறையை நீங்க ஆய்வு செய்ததுல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? தம்பி, அதாவது நான் ஆய்வு செய்ததுல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த பொது கழிப்பறையை பொறுத்தவரையில ஒரு சாதாரண மனுஷன் 1 லிட்டருக்கு சிறுநீர் கழிக்க 1 கிலோ சாணி போடியா தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பொது கழிப்பறையானது விரைவில் சேதமடைய வாய்ப்புள்ளது. அதனால எனக்கு கருத்து என்னன்னா, இவன் 1 கிலோ போடிய சாணியை கொஞ்சம் குறைச்சி இவனோட கழிவுகளின் வெளியேற்றத்தின் அளவை கொஞ்சம் கம்மி பண்ணா இந்த கழிப்பறை நீண்ட நாள் உழைக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் என்னுடைய இது வேண்டுகோளா விடுக்கிறேன். பொதுமக்களாகிய நீங்கள் தயவு செய்து கழிவுகளை சற்று குறைந்த அளவுக்கு நீங்கள் வெளியேற்றுங்கள். நன்றி, வணக்கம்.